Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th accountancy first chapter accounts from incomplete records exercise sum number 15 from the following particulars calculate the total purchase கண்டுபிடிக்க சொல்றாங்க. total purchase கண்டுபிடிக்கனாலே எப்படி கண்டுபிடிக்கணும்? bills payable account வச்சோம் அடுத்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வச்சு தான் டோட்டல் பர்ச்சேஸை கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் பர்ச்சேஸோட ஃபார்முலா என்னது? கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் தான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ கேஷ் பர்ச்சேஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்களே. ஆனால் கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எப்படின்னு தனித்தனியாக இப்போ பார்க்க போகிறோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஆன் 1st January 2018. அப்போ இது என்னது? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு. பில்ஸ் பேயபிள் ஆன் 1st January 2018 இது என்னது? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸு. பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ், நம்ம வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து கேஷ் தரோம். அப்போ அது என்னது? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. அடுத்து பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் வந்திருக்கான். நம்ம வந்து பெய்ட் பண்ணிருக்கோம் பில்ஸ் பேயபிள். சரிங்களா? அப்போ வந்து அது என்னது? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. கேஷ் பர்ச்சேஸ்ன்னு இருக்கான். அதான் கொஸ்டினில் நம்மளுக்கு அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st December 2018 இருக்குங்களா? அப்போ இது என்னது? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ். பில்ஸ் பேயபிள் ஆன் 31st December 2018 இருக்குது பார்த்தீங்களா? இது என்னது? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் ஃபார்மேட்டும் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ அதை வச்சு தான் சம்முக்கு போக போகிறோம். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். சரிங்களா? வாங்க பார்க்குறீங்க. சம் நம்பர் 15 டெபிட்டு கிரெடிட்னு போட்டாச்சு. சரிங்களா? ஃபஸ்ட் எப்பவுமே பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டு தான் போடணும். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட போகிறோம். 2 கேஷ் அக்கௌண்ட்டு பெய்டுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதான் 30,000. சரிங்களா? அது முடிச்சக்கப்புறம் எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துடும். ஏன் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் மட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் போட்டோம்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸு கிரெடிட்லையும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸு டெபிட் சைட்லேயும் போட்டுருவோம். சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எப்பவுமே கிரெடிட்லையும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பவுமே டெபிட்லையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இங்கே போட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சா? அடுத்து இங்கே என்ன பண்ணணும்? க்ளோசிங் பேலன்ஸ்னு போடணும். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வருது 50,000 வருதா? அந்த 15,000ஓட ஓப்பனிங் பேலன்ஸோட மைனஸ் பண்ணணும். அந்த 50,000 ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் பண்ணால் 25,000. 50,000 minus 25,000 அது 25,000. அதான் பை சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அதான் போடணும். பை சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் அக்செப்டடு. சரிங்களா? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் தான் அந்த பில்ஸ் அக்செப்ட் பண்ணுறாரு. அதனால தான் பில்ஸ் அக்செப்டடுன்னு எழுதுகிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? 50,000. சரிங்களா? அடுத்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு போடுறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டு எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டாச்சா? டெபிட்டு கிரெடிட் எப்பவுமே போட்டுருணும். அடுத்து 2 கேஷ் அக்கௌண்ட்டு பெய்டு 1,20,000. 2 பில்ஸ் பேயபிள் அக்செப்டன்னு 25,000 பார்த்தீங்களா? அது எங்கே இருக்குன்னு யாரும் தேடணும் அவசியம் இல்லை. இதோ நம்ம ஆல்ரெடி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? 25,000. அதனால தான் எப்பயுமே பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டு போட்டக்கப்புறம் தான் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு போடணுன்றாங்க. அடுத்து 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு 50,000. சரிங்களா? அடுத்து 2 பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் 25,000. இந்த 4த்தையும் ஆட் பண்ணால் 1,85,000 வருதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4த்தையும் ஆட் பண்ணால் 1,85,000 வருதா? அடுத்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000. சரிங்களா? அடுத்து இந்த 1,85,000ஓட 30,000 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 1,55,000. இதுதான் பை பர்ச்சேஸ் கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லுவாங்க. பேலன்சிங் ஃபிகர்னால் லாஸ்ட்டு வர ஆன்சர் தான் பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லுவாங்க. பை பர்ச்சேஸ் கிரெடிட். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ? 1,55,000. இப்போ ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடுச்சா? கொஸ்டின்லாம் கேட்டிருந்தானுங்க. டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோட்டல் பர்ச்சேஸோட ஃபார்முலா என்னது? கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ? 2,25,000. கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ?
நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 1,55,000. அப்போ 2,25,000 ப்ளஸ் 1,55,000 எவ்வளோ 3,80,000. அவ்வளோதான். இதோட கான்செப்ட் என்னன்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கும். அந்த கிரெடிட் பர்ச்சேஸை வச்சு தான் டோட்டல் பர்ச்சேஸை கண்டுபிடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். சரிங்களா? இதுதான் சம்மு. பாருங்கள், இப்போ ஒரு இதாக காட்டுறேன். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு, நெக்ஸ்ட்டு பில்ஸ் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு, ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடுச்சு. அடுத்து டோட்டல் பர்ச்சேஸ் காட்டுறேன். கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு 2,25,000 ப்ளஸ் 1,55,000 ஈக்குவல் டு 1,80,000. சரி, அடுத்த சம்பளம் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.